மகர ராசி அப்படின்னாலே வந்த கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக கஷ்டம் வரவே வராது. ஏற்கனவே நீங்கள் எந்த விஷயத்தில் அடிபட்டீங்களோ அதே விஷயத்தில் மறுபடியும் அடிபட்டுக்கிட்டே இருப்பீங்க. நாம் எது செஞ்சாலும் அந்த காரியம் நல்ல விதமாக ஒரு 80% நமக்கு சாதகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முடிவு அப்படின்றது நமக்கு எதிராக தான் இருக்கும். நாம் நினச்சபடி அந்த விஷயம் நடந்தே இருக்காது. நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் நமக்கு சாதகமாகவே அமையாது. ஆரம்பிக்கும் போது வேணால் சாதகமாக இருக்கும், அதோட இறுதி அப்படின்றது நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுக்கும். இது நாள் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எதுக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அன்பர்களே. மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்க எதை செய்யக்கூடாது அப்படின்னா, தயவு செய்து யாருக்கிட்டையுமே எந்த விதமான அன்பையுமே